மல்லி விஜய் எப்படி வெளியே கொண்டு வரணும்னு தெரியாமல் மல்லி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. மல்லிக்கு பயங்கரமாக அழுக வருது. கிச்சனில் நின்று என்ன பண்ணுன்னு தெரியாமல் பால் சுட வச்சுக்கிட்டே பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அன்னப்படி வந்து மல்லி புள்ள என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டு இருக்க, ஏன் புள்ள இப்படி பண்ணுற? இல்லை பெரியம்மா, நைட் ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல விஜய் வீட்டுக்கு வர மாதிரி. ஆனால் அதெல்லாம் கனவாக தானே போயிடுச்சு. விஜய் இப்போ வெளியே கொண்டு வர முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியம்மா. பாவம் அவர் செய்யாத தப்புக்கு உள்ளே இருக்கார். அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு அதை நினச்சது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியம்மா. இங்கே பாரு புள்ள, அதெல்லாம் விஜய் தம்பிக்கு ஒன்றும் ஆகாது. விஜய் தம்பி இந்த தப்பு பண்ணல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விடு புள்ள, அழுவாத. இங்கே பாரு, இந்த மணி நேரத்தில் நம்மள நாளுக்கெல்லாம் கஷ்டம் வரும்போது நாம் கடவுளை மட்டும் தான் நம்ம நம்ப முடியும். நீ கோயிலுக்கு போகல, மனசார சாமிகிட்ட வேண்டிக்கோ. கண்டிப்பாக அந்த சாமி ஒரு வழியை காட்டும் புள்ள, போகல அப்படின்னு சொல்லவும் உடனே மல்லி குளிச்சு கிழிச்சிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய்ட்டு சாமிகிட்ட மனசார வேண்டிக்கிறாங்க. என் புருஷன் இந்த தப்பு பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது என் புருஷனுக்கு எதிராக யாரோ இப்படி சதி பண்ணி அவரை உள்ளே தள்ளியிருக்காங்க. அவரை வெளியே கொண்டு வந்துடு, இல்லைனா நான் என் உயிரோடு இருக்க மாட்டேன், என் உயிரை இதே ஆழத்தில் வந்து உயிரை மாச்சிப்பேன் அப்படி இப்படின்னு மல்லி வேண்டிக்கிட்டு பொறுமையாக யோசிச்சு நடந்து வந்துட்டுருக்காங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது வழியில் திடீர்னு ஒரு குழந்தை ஒரு பைக்கில் அடிபட பார்க்குது. மல்லி ஓடி போய் அந்த குழந்தைய காப்பாற்றுறாங்க. காப்பாற்றும் போது மல்லிக்கு கையில் காலில் அடிபடுது. அங்கே இருந்தால் எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க. அந்த பைக்கெல்லாம் தப்பிச்சிட்றான். எல்லாம் பயமாக திட்டுறாங்க. யார் குழந்தைப்பா நீ இது, ஏமா உன் குழந்தையம்மான்னு கேட்குறாங்க. இல்லைங்க ஐயா, நானே பார்த்துட்டு வந்தான், ஓடி வந்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏமா யாருமா நீனு, உங்கள் அம்மா அப்பா எங்கே அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக அந்த குழந்தைய அம்மா அப்பா தான் வராங்க மெடிக்கல் ஷாப்லேருந்து. ஐயா என் குழந்தை தாங்க, என்னாச்சுங்க அப்படின்னு கேட்கணுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஏமா குழந்தைய போய் இப்படி கேர்லெஸ்ஸாக விட்டுருக்கி, இந்நேரம் குழந்தை பைக்கில் அடிப்படை பார்த்துச்சு. நல்ல வேலை இந்த அம்மா வந்து உன் குழந்தைய காப்பாற்றலனா உன் குழந்தைய பார்த்துருக்க முடியாது. பைக்கில் என்ன வேகத்தில் தெரியுமா போகிறானுங்க அவனுங்க, ஏமா இப்படி அசால்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க பயங்கரமாக அழுகுறாங்க. அழுது மல்லிக்கு நன்றி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஏமா உன் நன்றிலாம் அப்புறம் சொல்லிக்கலாம், பாவம் அந்த பொண்ணை பாரு, கையெல்லாம் தேஞ்சு போய் இருக்கு, அந்த பொண்ணை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போமா பாவம் அப்படின்னு சொல்லவும் மல்லி ஒன்று, ஐயா வேணாங்க விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த குழந்தைய அம்மா, ஏமா என்னம்மா இப்படி சொல்கிற, என் குழந்தை உயிரியே காப்பாற்றிருக்க, நீ கடவுள் மாதிரிம்மா வாமா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு மல்லிக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது கரெக்டாக அந்த குழந்தைய அப்பா கால் பண்ணுறாரு. எங்கேம்மா இருக்க, கடைக்கு போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு. இல்லைங்க, கடைக்கு போன இடத்துல திடீர்னு பாப்பா பைக்கில் அடிப்பட பார்த்தா. என்ன சொல்கிற, என்னாச்சு பாப்பாவுக்கு? ஒன்றும் ஆகலைங்க, நல்ல வேளை கடவுள் மாதிரி ஒரு பொம்பளை வந்து நம்ம குழந்தைய காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கையில் காலில் அடிபட்டிருக்கு, அதான் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் அழைச்சி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்க்குறாங்க, குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் அவங்களுக்கு தான் அடிபட்டிருக்குன்னு சொன்னதும் உள்ளே வந்து, மேடம் ரொம்ப நன்றி மேடம் குழந்தைய காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மல்லி திரும்புகிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம குணசேகரன். குணசேகரனும் மல்லியை பார்த்துட்டு சமசாக்க வராது. மேடம் நீங்களா அப்படிங்கவும் மல்லி ஒன்று, குணசேகரன் உங்கள் குழந்தையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மேடம் என் குழந்தை தான். பரவாயில்ல குணசேகரன், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். குணசேகரனுக்கு மனசு ரொம்ப உறுத்தலாக இருக்குது. குணசேகரன் ஒன்று, ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன குணசேகரன் எனக்கு போய் நன்றி சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி எஞ்சி பொறுமையாக நடந்து போகிறாங்க. மேடம் எங்கே மேடம் கிளம்பிட்டீங்க? நான் ஒன்றும் வீட்டில் விடுறேன் மேடம். இல்லை குணசேகரன், நான் விஜயை பார்க்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். அவர் பாவம், அவர் இது தப்பும் பண்ணாமல் இப்போ உள்ளே இருக்கார். அதை நினைக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் நான் அவர் நேரில் பார்க்கலான்னு சொல்லி போயிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்துக்க குணசேகரன், நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நடந்தே போகிறாங்க. குணசேகரனுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. குணசேகரன் மனைவி ஒன்று, என்னாச்சுங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் குணசேகரன் சொல்கிறாரு, இது மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் விஜய் தான் நம்ம முதலாளி, அவர் உள்ளே போனதுக்கு காரணமே நான் தான். அந்த ராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒரு சதிகாரியால் நானும் அந்த திட்டத்தில் சேர்ந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு விஜய் சாரை உள்ளே போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிட்டேன். ஆனால் அப்படியாப்பட்ட விஜய் சாருடைய மனைவி இன்னைக்கு நம்ம குழந்தையோட உயிரியை காப்பாற்றிருக்காங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குணசேகரன் மனைவி, ஏங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க பாருங்கள், நீங்கள் பண்ண பாவத்துக்கு ஒரு புண்ணியம் தர்றதுக்கான இடங்க இது, இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுங்க, வாங்குங்க நம்ம போயிட்டு விஜய் சார்ட்டு சொல்லிடலாங்க. இது மாதிரி இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, எல்லாமே உங்கள் அக்கா தான் காரணம், நான் பணத்துக்கு கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கலாங்க. அப்படி மன்னிப்பு கேட்டால் நீங்கள் பண்ண பாவத்துக்கு ஒரு பிராச்சனை கிடச்சிருங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லி குணசேகரன் அவங்களோட மனைவி 2 பேரும் கிளம்பி ஸ்டேஷன் போகிறாங்க. கரெக்டாக மல்லி அப்போ தான் விஜயை பார்க்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் குணசேகரன் வராரு. குணசேகரனை பார்த்தா மல்லி, என்ன குணசேகரன் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லை மேடம் உங்கள்கிட்ட சார்ட்டியும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லி மன்னிப்பு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் மல்லிக்கு ஒன்றுமே புரியல. என்ன குணசேகரன் சொல்கிறீங்க புரியலையே அப்படின்னு சொல்ல, வாங்க மேடம் அப்படின்னு கரெக்டாக செல்லுக்கிட்ட போகிறாங்க. செல்லுக்கிட்ட போனதும் விஜய் பார்த்துட்டு, வாங்க குணசேகரன் மல்லி அப்படின்னு ஓடி வராரு. குணசேகரன் ஒன்று, சார் என்ன மன்னிச்சிருங்க சார், நான் பண்ணோட பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, விஜய் ஒன்று, என்ன குணசேகரன் சொல்கிறீங்க புரியலையே அப்படின்னு சொன்ன உடனே குணசேகரன் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு டக்குன்னு குனிஞ்சு விஜய் சார் காலை பிடிச்சி என்னை மன்னிச்சிரு விஜய் சார்னு அழுகுறாரு. அதை பார்த்து விஜய்க்கு ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா கூட பிறந்த அக்காவே தனக்கு இவ்வளோ பேர் துரோகத்தை பண்ணியிருக்காளே அப்படின்னு அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாரு. மல்லி ஒன்று, பார்த்தீங்களா விஜய், கடைசியில் நீங்கள் யாரை முழுசாக நம்புறீங்களோ அவங்க தான் துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே விஜய் சொல்கிறாரு, சே
நான் போய் அவளை அக்கா நினச்சேனே, ஆனால் அவள் எனக்கு இவ்வளோ பெரிய எதிரியாக இருந்திருக்காளே, கூட இருந்து என்னை குழி பறிச்சிட்டாலே, என்னை இப்படி ஏமாற்றிட்டாலே, நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு விஜய் பயமாக கோவப்படுறாரு. இன்ஸ்பெக்டர் வராங்க. என்னங்க சத்தம், என்ன சத்தம் இங்கே அப்படின்னு சொல்லவும் அந்த குணசேகரன் ஒன்று இன்ஸ்பெக்டர்கிட்ட, சார் மன்னிச்சுங்க சார், நானும் இவனுடைய அக்காவும் பண்ண தப்புனால விஜய் சார் இப்போ ஜெயிலில் இருக்காரு, இதுக்கும் விஜய் சாருக்கு இந்த சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ஒன்று, இங்கே பாருங்க தம்பி, நாளைக்கு நான் இவரை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு பார்க்க போகிறேன், நீங்கள் எதாக இருந்தாலும் சரி கோர்ட்டில் வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மேனேஜர் சொல்கிறாங்க, சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நாளைக்கு கோர்ட்டில் வந்து நான் உண்மையை சொல்லிடுவேன் சார், நீங்கள் வெளியே வந்துடலாம் சார், எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அக்கா தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் கிளம்புறாங்க. மல்லி ஒன்று, பார்த்தீங்களா விஜய், நீங்கள் ஒன்றும் அழுகாதீங்க விஜய், கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க விஜய் அப்படின்னு விஜய்க்கு ஆறுதலாக மல்லி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்குது.